ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு வந்து நம்மளோட வந்து ஜான் விஜய் சார் இருக்காரு. ஹாய் சார், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ வெரி மச் சார், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அது என்னன்னா, ஸ்வீட்டா காரமா? ஸ்வீட் தான். ஏன் ஸ்வீட் செலக்ட் பண்ணீங்க? பிகாஸ் நான் ரொம்ப ஸ்வீட்டான ஆள். ஏன்னா எனக்கு வந்து காரம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என் முன்னாடி ஸ்வீட்டாக ஏதாவது கேள்வி கேட்பீங்க, அதனால் நாங்கள் ஸ்வீட் சாப்பிட்டா அந்த ஸ்வீட்டான கேள்வி வருமே அப்படின்றதுக்காக ஸ்வீட்டான கேள்வின்னு சொன்னால் ஸ்வீட்டாகவே ஆரம்பிப்போம். சார், உங்களோட கேரக்டர்ஸ்லாம் வந்து எப்படி அன்பிரெடிக்டபிளாக இருக்கோ அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் அன்பிரெடிக்டபிள்னு சொல்லலாமா? கெரியர் ஸ்டார்டட் வித் டெலிவிஷன். நான் வந்து சன் டிவியில் வந்து இளமை புதுமை அப்படின்ற ஒரு ஷோவை நான் தான் அவங்களுக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் என் சன்னுடைய உதயா நியூஸ் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் கூட ஒர்க் பண்ணி நான் தான் உதயா நியூஸ் லான்ச் பண்ணேன். அவங்க கூட ஐ ஒர்க்ட் அலாங் இன் சன் நியூஸ். ஐ ஸ்டார்டட் பொன் புலரி இன் சூர்யா டிவி இன் கேரளா. Then I done a lot of shows in Sun. So basically my startup was in television as such. To that I moved into television. Radio. அதுக்கப்புறம் ஆக்டிங் வாஸ் அன் ஆக்சிடென்ட். பிகாஸ் வேறு ஒருத்தர் நடிக்க வேண்டிய படத்தில் அவர் நடிக்காதனால புஷ்கர் காயத்ரி எப்போவுமே என் மேலே ஆசை. அதுதான் இப்போ நான் கேட்க வந்தேன். ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் வந்து உங்கள் விஸ்காம் டேஸ் தானே, கோயிங் பேக் டு யுவர் லாயலா விஸ்காம் டேஸ். ஸோ அங்கே அஃப்கோர்ஸ் யூ மெட் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் மேட் இட் பிக் இன் த இண்டஸ்ட்ரி அலாங் வித் யூ. ஸோ அவங்களோடலாம் நீங்கள் இன்னும் டச்சில் இருக்கீங்களா? எப்படி லாயலா காலேஜ் விஷுவல் கம்யூனிகேஷன் டூரிங் தட் டைம் த 3 batches are all family. We are all still in touch. Each of them help each other and we all work together. Talking about all this, இப்போ உங்களோட ஃபிலிமோகிராஃபி நம்ம எடுத்தோன்னு வைங்களேன், அதில் இருக்கிற படம், அதை டிரெக்ட் பண்ண டிரெக்டர்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்த்தா லோக்கல் தமிழில் சொல்லணுன்னா பெரிய சம்பவக்காரராக இருப்பார் போலி. அந்த மாதிரி உங்களோட ஃபிலிமோகிராஃபி ஹஸ் பின். பட் இது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஹவ் வாஸ் திஸ் ஹோல் ஜேர்னி உங்களுக்கு? See, as I said that it's an accident and என்னுடைய படம் புஷ்கர் காயத்ரியோட ஓரம்போ நான் நடித்து முடித்ததுக்கப்புறம் ஐ வென்ட் பேக் டு ஒர்க். அதுக்கப்புறம் திருப்பி வந்து படங்களும் பெருசாக வரல. பிகாஸ் சினிமா நீட்ஸ் டு லைக் யூ பிஃபோர் யூ கெட் இன் டு சினிமா. ஸோ சினிமாவுக்கு உங்களை பிடிச்சா தான் நீங்கள் சினிமாவில் இருக்க முடியும். அந்த மாதிரி என்னை பிடிக்கிறது கொஞ்சம் நாள் ஆச்சு. சினிமா என்னை லவ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துருக்குச்சு. ஸோ அப்போ எனக்கு அவ்வளோ படங்கள் கிடையாது. தென் மணி சார் ஆஸ்க்ட் மீ டு பி பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபில்ம் அண்ட் அந்த படத்தில் நடித்தார் ராவணன். அதுக்கப்புறமும் திருப்பி பெருசாக படங்கள் இல்லை. அதுவே 2 வருஷம் போச்சு. தென் ஐ தாட் ஐல் கோ பேக் டு டூயிங் கார்ப்பரேட் ஜாப். அங்கேயும் யாரும் வேலை கொடுக்கல எனக்கு. பிகாஸ் நீ பாட்டு நடித்தா சினிமாவில் நடிக்க போயிடுவேன், அப்புறம் வந்து வேலை செய்வேன்னு சொல்லி த கன்சல்டன்ட் செட் ரெஃப்யூஸ் டு கிவ் மீ அ ஜாப். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷம் ஒன்றும் பெருசாக படம் இல்லை. தென் ஐ திங்க் நவ் ஐம் டன் திஸ் ஃபில்ம் வேட்டுவம், which is my 200th film. Oh wow. With Pa Ranjit. In a very short time I think the guy who has done maximum film would be me. Because நான் வந்து இந்த படம் அந்த படம் பெரிய படம் சின்ன படம்லாம் கிடையாது. யார் கூப்பிட்டாலும் போய் நடிப்பேன். வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு புது டைரக்டர்ஸ்க்கு ஓசியில் நடிச்சிருக்கேன், நிறைய பேர் கம்மி காசில் நடிச்சிருக்கேன், நிறைய பேருக்கு நிறைய காசு கேட்டும் நடிச்சிருக்கேன். ஸோ லைக் எனி ஃபில்ம் இஸ் that appreciates me, I appreciate that film. சார், ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஃபிலிம்ஸில் வந்து மெயினான லீடை தாண்டி ஒரு கேரக்டர் ரோலை வந்து ரசிக்க வைக்கிற சில ஆர்டிஸ்டில் யூ ஆர் ஒன் ஆஃப் தெம். தேங்க்யூ. எஸ், நோ, ஐம் பீங் ஆனஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து ஐ வுட் சே ராவணன். ஸோ அந்த ஆஃபர் உங்களுக்கு வரும் எனி ஆக்டருக்கு, இமேஜின் அ கால் ஃப்ரம் மணி சார்ஸ் ஆஃபீஸ், இட் வில் பி லைக் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மூமெண்ட் மாதிரி. அவங்களுக்கு அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? அந்த மாதிரி ஒரு மூவியில் ஒரு லெஜெண்டரி டிரெக்டர் அவர் கீழே நடிக்கும் போது ஹவ் வாஸ் தட் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ்? See, Mani sir, its production is like a school. நீங்கள் திருப்பி காலேஜ் போகிற மாதிரி. So it teaches you lots of things. And when you go into his camp, you get to meet very big stars. ஸோ எனக்கு ஆரம்ப காலத்திலே அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சனால இந்த ஒரு பெரிய நடிகரை பார்த்து அவங்க படத்தில் நடிக்கும் போது அது மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு பயம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாஸ் நெவர் தேர். சும்மாவே அது நமக்கு கிடையாது. ப்ளஸ் ட்ரெயின் ஃப்ரம் மணிசர்ஸ் கேம்ப்
இட் வாஸ் நெவர் தேர் பிகாஸ் அங்கே ஐஸ்வர்யா ராய் இருந்தாங்க, விக்ரம் சார் இருந்தாங்க, பிரபு சார் இருந்தாங்க, கார்த்திக் சார் இருந்தார், அண்ட் யூனோ நேம் இட் எவ்ரிபடி வாஸ் தேர். ஸோ அவங்க முன்னாடி நாம் நடிக்கிறோம் அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மணி சார் அண்ட் then all the innovations have gone out. So I think I figured out how to be an actor and how to be confident in front of the camera. All that is learned from his school as such. So like Mani sir ku mun pin அந்த மாதிரி உங்களை ஒரு actor can you classify yourself, like have you learnt a lot அங்கேருந்து? மணி சாருக்கு முன்னும் நான் பெருசாக படம் பண்ணல, மணி சாருக்கு பின் தான் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒன்லி ஓரம்போ வாஸ் தேர். இமிடியட்லி ஆஃப்டர் ஓரம்போ வாஸ் Ravan which happened. So I can't say before Christ, after Christ மாதிரிலாம் I can't define. But I had a great opportunity to work with him in my beginning of my career. அதனால் அந்த தைரியம், அந்த தில்லு, அந்த தௌலத்தான ஃபீலிங்கு, மணி சார் கூட நடிச்சிட்டம்பா போப்பா அந்த மாதிரி ஒரு தாட். சார் டாக்கிங் அபவுட் விஸ்காம், இப்போ மேஜராக வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ விஸ்காம் பண்ணிட்டா நான் ஒரு டேரக்டர் ஆகிடலாம், ஒரு ஆக்டர் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு சர்டன் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டா தான் அது முடியுன்ற. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஓரம்போ சொன்னீங்க, ஐ ஹர்ட் ஃப்ரம் சம்வேர் தட் என்னை பொறுத்த வரைக்கும் சார், ஐ திங்க் உங்களோட யூஎஸ்பி வந்து நீங்கள் அந்த தமிழ் பேசுகிறீங்களா, அந்த நார்த் மெட்ராஸ் லோக்கல் தமிழ், அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்லாங், அது எல்லாருக்குமே வந்துடாது. நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து அந்த ஸ்லாங்கே ஓரம்போ படத்துக்காக தான் கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக். இஸ் தட் ட்ரூ? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களுடைய முதல் கேள்வி வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தா நடிகராக எல்லாம் டைரக்டராக எல்லாம் நினைக்கிறாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தாலாம் நடிகராக ஆக முடியாது, நீங்கள் வந்து டைரக்டராக ஆக முடியாது. விஷுவல் கம்யூனிகேஷனில் சினிமானா என்ன, அட்வர்டைஸிங்னா என்ன, ஆர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது வருஷத்தில் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். ஓகே, இதில் ஆக்டிங்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பாடி லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்றத சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்த கேள்வி வந்து இந்த லாங்குவேஜ். நான் ரோரம்போவில் வந்து பேசுனது மெட்ராஸ் பாஷை பேசியிருக்க மாட்டேன். I would have spoken தூத்துக்குடி ஸ்லாங்கோட. ஓகே, தட் இஸ் லைக் ஒரு 15 வருஷமாக வந்து மெட்ராஸில் தூத்துக்குடியில் வந்து ஆட்டோ ஓட்டுறான்னா அவன் எப்படி பேசுவான் சார்? அந்த மாதிரி அந்த ஸ்லாங்லேயே பேசிக்காமீங்க சார். இப்போ நீங்கள் சொல்ல போகிறது அந்த ஸ்லாங்லேயே சொல்லுங்களேன். எப்போ அது என்ன தெரியுமா, அது தூத்துக்குடியில் இருந்து வந்து மெட்ராஸில் ரொம்ப நாளாக நார்த் மெட்ராஸில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் என்னத்தை பேசுவான்? அவன் பேசுகிற பேச்சு கொஞ்சம் மெட்ராஸ் பாஷையும் கலந்து தூத்துக்குடி பாஷையும் கலந்து இருக்குமா, அந்த மாதிரி பேச்சு தான் அது. ஓகே, தட் இஸ் ஹவ் ஐ ஸ்போக்கன் ஓரம்போ. அதுக்கப்புறம் மெட்ராஸ் பாஷை பிகாஸ் நிறைய படங்களில் நான் வந்து ரவுடியா லுங்கி கெட்டுன்னு அப்படின்னு சொல்கிறதுனால அது நிறைய இடத்துல நம்ம இந்த மெட்ராஸ் பாஷை வரனால இப்போ மோஸ்ட்லி சில படங்களெல்லாம் நடிக்கும் போது டைரக்டரே சொல்லுவார், சார் அந்த மெட்ராஸ் பாஷை கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. அதனால சார் உங்கள் யூஎஸ்பி உங்கள் ஜான் விஜய் சார் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு அது ஞாபகம். அந்த மெட்ராஸ் பாஷை கீப்ஸ் கம்மிங் அவுட், தட் இஸ் தேர். ஸோ பட் ஆன் அ வைடர் ஆங்கிள் நீங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து சீரியஸான ரோல்ஸ் பண்ணுறீங்க, டார்க் ஹியூமர் பண்ணுறீங்க, ஃபன்னி ரோல்ஸும் பண்ணுறீங்க. இது வந்து இஸ் இட் லைக் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி ஆர் சம்திங் லைக் தட்? எப்படின்னா இதுதான் ஜான் விஜய்னா இந்த ரோலுக்கு தான் அவர் ஆப்டாக இருப்பார் அப்படின்ற ஒரு ஸ்டிக்மா, ஒரு இதுக்கு ஒரு கன்ஃபைன்டாக இல்லாமல் ஐ வில் டூ எவ்ரி திங் அப்படின்ற ஒரு கான்செப்டை அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சரி, நான் வந்து இப்படி தான் நடிப்பேன், இதுதான் ரோல் பண்ணுவேன் அப்படின்றலாம் கிடையாது. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ டைரக்டர்ஸ் ஆக்டர். அண்ட் பேசிக்கலாக ஒரு ஆக்டர்னால் வந்து தண்ணி மாதிரி இருக்கணும். அதை நீ சொம்பில் ஊற்றுனா சொம்பு மாதிரி ஆயிடணும், ஃப்ளவர் வாஸில் ஊற்றுனா ஃப்ளவர் வாஸாக ஆயிடணும், டெஸ்ட் டியூப்பில் ஊற்றுனா டெஸ்ட் டியூப் ஆயிடணும். அவன் தான் குட் ஆக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி லைக் தட். அண்ட் இந்த ரோல் பண்ணால் ஜான் விஜய் கரெக்டாக பண்ணுவார், அந்த ரோல் பண்ணால் ஜான் விஜய் கரெக்டாக பண்ணுவார்னா எந்த ரோல் பண்ணால் ஜான் விஜய் கரெக்டாக பண்ணுவார்னு எனக்கே தெரியாது. ஸோ ஐ ட்ரை டு டூ மை பெஸ்ட் ஃபார் எவ்ரி ரோல் வாட் ஐ டூ. ஆனால் என்ன பண்ணுறது, மணி சார் என்னை வந்து போலீஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், டிராஃபிக் போலீஸ், அதுக்கப்புறம் ரயில்வே போலீஸ், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ரைட்டர், சபரிமலை போகிற போலீஸு, தாடி வச்ச போலீஸு, தமிழ் போலீஸ், கனடா போலீஸ், லக்னோ போலீஸ், ஹைதராபாத், தெலுங்கானா போலீஸ், எல்லா போலீஸும் நடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கூட நடிச்சிட்டேன்.
இப்போ வந்து போலீஸ் இல்லை சார் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னா ஜாஸ்தி காசு கேட்டால் அதையும் கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க. பரவாயில்ல நடிங்க சார். பரவாயில்ல சார் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் விடுங்க சார். நீங்கள் ஃப்ரெண்ட் ஆஃப் ரஜினிகாந்த் சார் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஆப்போசிட் மோகன்லால் சார் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் வந்து எல்லாரோடைய கெரியர்லையுமே வந்து என்னைக்காவது பண்ணும்பா அப்படின்னு இருக்கிற ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு சில விஷயங்கள். அப்படி இருக்கும்போது வெளியிலேருந்து எங்களுக்கு பார்க்கும்போது ஓகே எல்லாமே பண்ணிட்டாரு அப்படின்னு எங்களுக்கு தோணுது. பட் உங்களுக்கு வந்து எப்படி தோணுது உங்களோட கெரியர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து? வேர் டு யூ see yourself? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் போது யார் கூட வேணால் நடிக்கலாம். அது யாரான்னு இப்போ ஹரிஷ் கல்யாணா கூட நடிப்பேன். ஹரிஷ் கல்யாணோடைய பையன் கூடயும் நடிப்பேன் நான். As long as I have an opportunity and a space to act, I would love to act. அவ்வளோதான். சார் நிறைய நம்ம படம் இதெல்லாம் பற்றி பேசிட்டோம். பட் தென் இப்போ வெளியிலேருந்து பார்க்க நாங்கள் வந்து பயங்கர ஒரு ஜாலியான பர்சனாக இருக்கார் அப்படின்னு. பட் உங்களோட ரா ஆக்சுவல் செல்ஃப் வந்து யார்கிட்ட நீங்கள் அதிகமாக காமிச்சிருக்கீங்க? My mother will know me much better. Okay. And my wife will know me much better. But they also have this thing is like, என்ன நீ எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துகிட்டு போனேன்னா லைஃப் எப்படி நீ சீரியஸாக எடுத்துக்குவ அப்படின்னு. வாட் ஐ பிலீவ் இஸ் லைக் எல்லாருக்கும் கஷ்டம் வரும். அண்டு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டமே அப்படியே போயிடும். நீங்கள் பண்ணுற நாள்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, ஐ ஆம் இன் ட்ரபுள், ஐ நீட் டு ஃபிக்ஸ் இட் அப்படின்னு. யூ கேன் நெவர் ஃபிக்ஸ் இட் பிகாஸ் இட் ஹேப்பன்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் மிஸ்டேக். And for a reason, la. And also, only thing what you can learn from is never make that mistake again. But you can never get out of it. It has to get learn from the mistakes. ஆமாம், கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் நடக்காத மாதிரி பார்த்துக்கலாம். பட் இன்னைக்கு ஐயோ இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, ஐயோ அப்படின்னா ஐயோ தான் லைஃப் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். ஆமாம், நமக்குலாம் ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்து சிரிச்சிடும் அப்படின்னு. பிரச்சனையை நம்மளை பார்த்து வேணா நான் லூஸாக இருப்பான் போல இருந்து சிரிக்கிறானே அப்படின்ட்டு போயிடும். ஸோ த மோர் யூ திங்க், ஜோக்ஸ் அப்பார்ட், முன்னாடிலாம் எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை வந்து டென்ஷனாக இருக்கிறான்பா அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனு, அப்புறம் என்னமோ சொல்கிறாங்க. I don't even want to know about it. My friends, they say that one girl came up and said like, John, do you go counseling? I said, என்னத்துக்கு counseling? No, everybody should go counseling யார் அப்படின்னு. நான் ஒரு நாள் இவங்க சொல்கிறாங்களேன்னு அந்த கவுன்சிலிங் அதை போனேன். அந்த அம்மா என்கிட்ட பார்த்து சொல்லிட்டு விட்டா நான் லூஸ் ஆயிரும் ஜான் விஜய், தயவுசெய்து நீங்கள் எங்கேயுமே கவுன்சிலிங்லாம் போவேன்னா. ஆமாம், இட்ஸ் லைக் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் இன் தட் சேம் ஸ்பேஸ். ஓகே, இந்த கவுன்சிலிங் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, பேசுகிறதுக்கே ஆள் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற குரூப் இருக்குது பாருங்கள். அவங்க போய் பேசுகிறதுக்கு வேணால் காசு கொடுத்து அட்டையாது பேசிட்டு வரலாம். நமக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லைனாலும் போகிற வரவனே அதை கூப்பிட்டு பேசிடுவோம் நம்ம. ஸோ நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம். ஸோ நீங்கள் அந்த நீங்கள் சொல்கிற இந்த ஓகே டிப்ரெஷன் இப்போ சொன்னீங்களே சார், அதுலலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று ஆங்ஸைட்டி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்கூல் படிக்கும் போது நீ ஒழுங்காக படிக்கல, உனக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா உனக்கு ஆங்ஸைட்டி வரும். ஆமாம். நீ ஒழுங்காக படித்தா ஆங்ஸைட்டி வருமா? அப்போ ஒழுங்காக படி. கரெக்டாக இல்லையா? கரெக்ட். அப்படி கொஞ்சம் பட்டர்ஃப்ளை வந்துப்பா, காய்ச்சல் வந்துச்சுப்பா கேட்குறப்ப என் குழந்தைக்கு எக்ஸாம்னாலே பயம், அது காய்ச்சல் வந்துடும், அது பாவம், அது ரொம்ப கஷ்டப்படுது. முதல்ல தலையிலேயே போட்டு படிக்க வை. கரெக்டாக இல்லையா? கரெக்ட். அது எதாவது கேஸ் ஆகிறாத இதை பற்றி பேசலாம் சார். நோ இருக்கிறது தான் நான் சொல்கிறேன்னா. என்னெல்லாம் அப்படி தான் படிக்க வச்சாங்க. ஸ்கூல் டீச்சர் என்ன அடிப்பாங்க, எங்கள் அம்மா என்ன அடிப்பாங்க, முட்டி போட வைப்பாங்க. பட் அது ஒரு பாயிண்ட் இப்போ வந்து புதுசாக நிறையா சொல்கிறாங்க சார், இந்த ஜென்டில் பேரண்டிங் அதெல்லாம். பட் தென் ஒரு பாயிண்ட்ல நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணாதான் அந்த புஷ் இருக்கும். ஒரு பயம் இருக்கணும்மா குழந்தைங்களுக்கு, அப்பா அம்மா மேலே மரியாதை இருக்கணும். கரெக்ட். யூ கெட் இட். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பேரண்ட்ஸ் ஹவ் யூ பிரிங் அப் யுவர் கிட். நீ வந்து என் குழந்தை வந்து இந்த மாதிரி எக்ஸாம்னா பயப்படுது அப்படின்னா ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா நீ படிக்கவே வைக்கக்கூடாது குழந்தைய. அது நல்லா படித்தா நல்லா தானே இருக்க போகுது. கரெக்டாக? நானும் நல்லா படித்தேன். நான் சினிமாவில் நடிக்கிறேன்றதுக்காக நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இருந்தாலும் படிக்காதவன் போல இருக்குது அப்படி. இங்கிலீஷ் பேச தெரியுமான்னு கூட நிறைய பேர். சார் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் நிறைய அந்த நெகட்டிவ் ரோல்ஸ்லாம் பண்ணுறனால டு யூ ஹேவ் திஸ் ஜட்மெண்ட் சார்? நீங்கள் யாருன்னே தெரியாமல் உங்களுக்கு படத்தில் மட்டும் பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம படத்தை நடிச்ச ஹீரோயின் வந்திருக்கோம்ல ப்ரொமோஷனுக்கு, அந்த ஹீரோயினே சொல்லிட்டு, ஜான் விஜய் உன்னை பற்றி நான் என்னென்னமோ நினச்சேன், பீப்புள் செட் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் யூ, பட் யூ ஆர் சச் அ ஸ்வீட் காய்,
நீ வந்து you're being very gentle, you know how to be a gentleman, you make the woman walk in front, you say, you open the door for the woman and you say sorry, you say thank you, your language is good, you make people laugh, you know, you make the place very lively, but the stories what I've heard about you is not true. And so நான் சொன்னேன் இல்லைம்மா நீ that is true, people who knows me, who have hung out with me, knows you. they know me. But the people outside has a different perception because I can't blame them because that's the kind of role I do. Maybe because they would have seen me outside partying and being loud. ஒருவேளை அதனாலேயா இருக்கலாம். சில பேருக்கு வந்து இவன் மட்டும் இப்படி இருக்கானே அப்படின்னு காண்டா கூட இருக்கலாம். சார் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியோட அட்டாச்சான ஒரு லேபிள் இல்லை சார் அது. இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலே பீப்புள் டாக். See, that is there. But it doesn't have to be only that, no? Yeah. அதாவது சொல்லுவாங்கள்ல முதல்ல ஓ கண்ணில் இருக்க அழுக்கு ஏற்றுட்டு அப்புறம் மற்ற முதுகில் இருக்க அழுக்கை பற்றி பேசலான்னு சொல்லுவாங்க. யூ கெட் இட்? ஸோ லெட்ஸ் ஃபிகர் அவுட் வாட் வி ஆர் டுடே இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங் அதர்ஸ். ஸோ தட் அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி குட். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அவுட் அண்ட் கேம்பெயின் ஐம் அ நைஸ் guy and all that. But whoever has to know that I am nice and good. It's a nice feeling. And today when she was in the interview, she actually said, John is very sweet. She is like very intelligent. It's nice to have a conversation. யாருங்க தெரியாதில்ல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்களோ இந்த மாதிரி who have complimented me being nice and all that. Of course, I'm a flamboyant. I am loud and all that. நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா attract people. உங்க வாய்ஸ் கேட்கும். The sound is there. That doesn't mean I'm a bad fellow, man. Correct. வெரி மீனிங்ஃபுல். அண்ட் இப்போ வந்து நிறைய பேருக்கு இது கேட்க வேண்டிய அவங்க காதில் போய் விழ வேண்டிய விஷயம். இப்போ வந்து உங்களோட வாழ்க்கை கதையை வந்து ஒரு படமாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எந்த டேரக்டரை சூஸ் பண்ணுவீங்க? அவர் தான் இப்போ அதை டேரக்ட் பண்ணும். அண்ட் உங்களோட இன்டர்வல் பிளாக் சீன் எப்படி இருக்கும்? இதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? இப்போ லேட்டஸ்ட்டாக என் மனைவி என்னை வச்சு ஒரு கதை எழுதியிருக்காங்க. அப்படியா? ஆமாம். அந்த கதையில் வந்து நான் போய் கேட்டேன், கதை கேட்டேன், கதை நல்லா தான் இருக்குது. நான் சொன்னேன் ஏன் இப்படிலாம்? she said just shut up John Vijay, my story, I will do the way I want to அப்படின்னு. So somebody who could make a story out of me and direct a film அப்படின்னா நான் அதுக்கு என் ஒய்ஃபை சொல்ல. சார் அது பியூட்டிஃபுல் ஆன்சராக இருந்திருக்கும். நான் வெயிட் பண்ணிருந்தேன் நீங்கள் என் மனைவி டைரக்ட் அதான் ஆல்ரெடி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. Somebody who can write a story of me அப்படின்னா that will be Shantakumar, okay, who directed Maunaguru. And the one who will direct the film will be my wife. Oh, he'll write it and she will direct it. Because the actual John Vijay, Shantakumar knows. The actual John Vijay's touch, how gentle, how nice, and how a person as a family man, my wife knows. So the goodness of me and the badness of me. That doesn't mean Shantakumar think I'm a bad guy. Shantakumar knows much better than what my wife and family know. Because he knew me more than my wife for a very, very, very long time. Long time. So, interval block எப்படி இருக்கும்? Interval block வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஊரெல்லாம் ஜான் விஜய் இப்படிப்பட்டவன் நினச்சிட்டு இருக்கும் போது இந்த ஹீரோயின் வந்து சொல்லிச்சு பாருங்க, அவன் நல்லவன்பா, அவன் அப்படி கிடையாது அப்படின்னு இன்னொரு ஜான் விஜயை பார்ப்பீங்க பாருங்க. அதுக்காக மக்கள் வெயிட் பண்ணுவாங்க பாருங்க. அதுதான் செகண்ட் ஆஃப். நைஸ் சார், சூப்பர். இந்த மாதிரி கூடிய சீக்கிரமே வந்து படம் எடுத்து சார் அதுக்கு டைட்டிலும் சொல்லிடுங்க. அப்படி எது டைட்டில் என்ன வைக்கலாம் படத்துக்கு? டைட்டிலோடு முடிச்சுக்கலாம். நல்லவனுக்கு நல்லவன். நல்லவனுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லவனுக்கு நல்லவன் படத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். See you soon சார். தேங்க்யூ ஸோ மச். மை ப்ளஸர். நீங்களும் வந்து ரிசர்ச்லாம் பண்ணி இந்த மாதிரி ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பிகாஸ் நிறைய பேருக்கு நான் இன்டர்வியூலாம் பண்ணுறது ஆக்சுவலாக வரதே நிறுத்திட்டேன் கொஞ்சம். ஏன்னா அவங்க கேள்வி கேட்குறது, ரஜினிகாந்த் சார் கூட நடிச்சிங்களே எப்படி இருந்துச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் யுவர் கொஸ்டின்ஸ் were very sensible. All the best. Thank you so much, sir. Thank you so much. Keep the good work going. Thank you very much. Thank you so much, sir.